மதுரை தாவேக்க மாநாட்டில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் காவல்துறையினரும் வெயிலின் தாக்கத்தை தாங்க முடியாமல் தவித்து வருகின்றனர். தற்போது 6க்கும் மேற்பட்ட சாமியானா பந்தல்கள் காவல்துறை சார்பாக அமைக்கப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களை களத்திலிருந்து எமது செய்தியாளர் கார்த்திக் ராஜா வழங்கிடக்கூடிய தகவல்களை தற்போது பார்க்கலாம். வணக்கம். தமிழக வெற்றி கழக மாநாட்டிற்காக வருபவர்களுக்காக காவல்துறை சார்பில் 6 இடங்களில் சாமியானா பந்தல் அமைக்கப்படுகிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரை மாவட்டம் பாரப்பத்தியில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இந்த மாநாடு திடலை பொறுத்தவரை காலை முதலே தொண்டர்கள் அதிக அளவில் வந்த வண்ணமாகவே இருக்கிறார்கள். இந்த பகுதியில் வெயிலின் தாக்கம் என்பது மிக கடுமையாக காணப்படுகிறது. குறிப்பாக இந்த வெயில் தாக்கத்தின் காரணமாக ஏராளமானோர் மயக்கமடைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை எல்லாம் அளிக்கப்படுகிறது. குறிப்பாக குழந்தைகளும் இந்த நெரிசலில் சிக்கி அவர்களும் அந்த மாநாடு திடலிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் பொதுமக்களின் நலன் கருதி தமிழ்நாடு காவல்துறை சார்பாக மாநாட்டிற்கு வரக்கூடிய அந்த தொண்டர்களுக்கு கிட்டத்தட்ட 6 இடங்களில் சாமியானா பந்தல் அமைக்கும் பணியானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த மாநாடு திடலை பொறுத்தவரை உள்ளே வரும்பொழுது அதிலிருந்து நீங்கள் உள்ளே சென்றாலும் கூட எங்கேயும் நீங்கள் நிழலுக்கு கூட ஒதுங்க முடியாத ஒரு நிலையில் இந்த இடம் என்பது இருக்கிறது. இதற்காக மாநாடு திடல் உள்ளே வரக்கூடிய அந்த என்ட்ரன்ஸ் பகுதியில காவல்துறை சார்பாக 6 இடங்களில இந்த சாமியானா பந்தல் அமைக்கப்படுகிறது. இந்த சாமியானா பந்தலில் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் உள்ளே வரக்கூடிய தொண்டர்கள் அமர்ந்து சற்று நேரம் ஓய்வெடுத்து அதன் பின்பு அவர்கள் அந்த திடலுக்குள் செல்கிறார்கள். ஏற்கனவே காலையிலிருந்து ஏராளமான தொண்டர்கள் இந்த வெயிலின் தாக்கத்தின் காரணமாக மயக்கமடைந்த நிலையில் அவர்களுக்கு மீண்டும் இதுபோன்று எந்த நிலையும் ஏற்படக்கூடாது. அவர்கள் அங்கிருந்து வரக்கூடிய தொண்டர்கள் தங்களை ஆசுவாசப்படுத்திக் கொண்டு அதன் பின்பாக மாநாடு திடலுக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கில் தமிழ்நாடு காவல்துறை சார்பாக தற்பொழுது அந்த சாமியானா பந்தல் அமைக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது.